வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தமிழில் நம்ம கிளைமேட் சேஞ்ச் என்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். என்ன டாக்டர் புதுசாக மெடிக்கல் டாப்பிக்கை விட்டுட்டு இது போகிறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இப்போ உலகத்தில் வந்து இதை பற்றி பேசாதவங்களே இல்லை, எல்லோரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான டாபிக். ரெண்டாவது வந்து இது ஏன் நான் பேசுகிறேன்னா, நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன் பாருங்களேன். இப்போல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்தா மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் 2 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்லாம் பெஞ்சிடுது. அது வெள்ளக்காடாக மாறுது. இன்னொரு பக்கம் பார்த்தா மழையே பெய்யாமல் ட்ராப்டாக இருக்குது, சைக்ளோன் வருது. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து இந்த காலநிலை மாற்றங்கள், அதுதான் ஆங்கிலத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. சரி டாக்டர், இது எதனால் வருதுன்னா, இது வந்து ஒரு குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமாதல். அதாவது நம்ம எர்த் இருக்குல்ல, நம்ம பூமி, அது ஏதோ கொஞ்சம் சில காலங்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு அதிகமாகுது, அதனால தான் வருது. ரைட். எங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாருங்கள், அதை நீங்கள் கேளுங்க. ஒரு நிமிஷம் தான். அதாவது நம்ம பூமி தான் நம்ம வாழறதுக்கு ஒரு மிக நல்ல இடம். அதாவது வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஆக்சிஜன் இருக்குது, தண்ணி இருக்குது. இருந்தாலும் இந்த தெர்மல் கம்ஃபர்ட்டுன்னுவாங்க, நம்ம வாழற உலகத்தில் தான் வந்து நம்ம உஷ்ணம் நம்ம வாழறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கேஸஸ். அதில் முக்கியமானது வந்து கார்பன் டை ஆக்சைடு. அது க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பசுமை கேஸ். இல்லை பசுமைன்னு தெரிஞ்சால் போதும், பசுமை கேஸ். அது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். அது என்ன பண்ணுதுன்னா, பூமியை சுற்றி ஒரு போர்வை மாதிரி இருக்குது. பகல் நேரத்தில் எக்ஸஸாக சூரியன் வருது பாருங்கள், இந்த சூரிய கதிர்கள் எல்லாம் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அது இல்லைன்னா அதை வந்து அப்படியே எடுத்துக்குது. அதே நேரத்தில் சூரியன் மறைஞ்ச பின்ன நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். அப்போ இந்த உஷ்ணத்தை கொஞ்சம் நமக்கு கொடுத்து நம்மளை ஒரு கதகதப்பாக வச்சுருக்குது. இந்த போர்வை எஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் பண்ணுறதுன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். இது வந்து பல 1000 இயர்ஸ் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ இருக்கிறதுனால நம்ம அழகாக நம்ம வாழறோம் உலகத்தில். கொஞ்சம் இந்த இடத்துல அந்த இடத்துல சில்லுன்னு இருந்தால் கூட நம்ம கம்ஃபர்ட் ஜோன் வந்து எதனாலன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடுனால தான். ரைட். அது என்ன ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச காலமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, எவ்வளோ நாளாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகி சமீபத்தில் ஒரு 200 வருஷத்துக்கும் இப்போவும் பார்த்தா ஒரு 1.2 செல்சியஸ், அதாவது 2 டிகிரி ஃபாரன்ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்குகள் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து திடீர்னு மழை வேறு மாறி பெய்யுறது, காலம் மாறி பெய்யுறது, அதிகமாக பெய்யுறது, ட்ராப்ட்டு, பசி, அதாவது சில இடத்துல வறட்சி, சைக்ளோன், சில இடத்துங்களில் பார்த்தா வைல்ட் ஃபயர்ஸ், காட்டுத்தீ, இதெல்லாம் அதனால தான் வருதுன்றாங்க சயின்டிஸ்ட். இது ஒரு சர்ச்சையான ஒரு பொருளாக இருந்தாலும் நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக நடக்குது, நம்ம வருமுன் காப்போம். அதாவது வந்த பின் காப்போம்ன்றதை விட வருமுன் காப்போம்ன்றது இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம சந்ததியை ஒரு பெரிய பேரழிவிலிருந்து கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் உலக சயின்டிஸ்ட்டும் லீடர்ஸும் அரசியல் தலைவர்களும் ஒரு வருஷம் மீட் பண்ணி இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி டாக்டர் திடீர்னு இந்த 200 வருஷம் மட்டும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப நல்ல கொஸ்டின். இந்த 200 வருஷம்தான் நமக்கு ஒரு தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டு நம்ம மிக அதிகமான தொழிற்சாலைகள் உலகமெங்கும் நிறுவப்பட்டது. குறிப்பாக வளர்ந்த நாடுகள் பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் ரொம்ப தொழிற்சாலைகள். அதுவும் இல்லாமல் நம்ம அப்போ இந்த காலத்திலலாம் நம்ம நடப்போம், குதிரையில் போவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸ்கூட்டர், கார், பஸ், ஏரோப்ளேன், கப்பல், இதெல்லாம் போகிறோம். இதுக்கெல்லாம் வந்து எனர்ஜி தேவை இல்லையா? ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எனர்ஜி, ஒரு கார் ஓடணுன்னா எனர்ஜி, அதெல்லாம் எதில் இருந்துன்னா அந்த பூமியில் தோண்டி எடுக்கக்கூடிய அந்த ஆயில், டீசல், பெட்ரோல், இதுவும் இல்லாமல் கோல், கேஸ்,
இதனால தான் நம்ம அது ஏதோ நம்ம கண்டுபிடிச்சோம், அது நமக்கு எவ்வளவோ சுகத்தை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் அது வந்து அந்த ஒரு கோலோ இல்லை ஆயில் இல்லை கேஸ் இதெல்லாம் வந்து எனர்ஜியாக மாறும் பொழுது நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியே உற்பத்தி ஆகுது. அதுதான் இப்போது அந்த நான் சொன்னேன்ல பசுமை க்ரீன் ஹவுஸ் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஒரு பழமொழி உண்டு தமிழில், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுன்னுவாங்க. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வருது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ இந்த உலக இடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்டர்னேட் எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜின்றாங்க. சில இடத்துங்களில் போனீங்கன்னா அந்த காற்றாலைகள் இருக்கும், சுழண்டுக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து ஒரு எனர்ஜி எடுக்கிறாங்க. அதாவது சோலார் சன்லேருந்து வீட்டு கூரைகள் இல்லைன்னா டெசர்ட்டுங்கெல்லாம் வந்து சோலார்ஸ், அதெல்லாம் ரொம்ப குறைவான எனர்ஜி தான். சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நம்மளுடைய சரி டாக்டர் இதெல்லாம் சொல்கிறீங்க, எங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அதாவது நம்ம கூட கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவசியம் இல்லாத எனர்ஜி, இப்போ ஒரு வீட்டை விட்டு போகும்பொழுது சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, ஏசி ஆஃப் பண்ணுறது, இந்த சில டைமில் வந்து 5 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 2 கார் எடுத்துகிட்டு போகிறதோட ஒரு கார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, என்றைக்காவது ஒரு நாள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி. இதை விட ஒரு முக்கியமானது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதை இப்போ நிறைய தலைவர்கள், நம்ம தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மரம் வளர்ப்போம். அதாவது அந்த காலத்தில் நிறைய சயின்டிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மரம் வளருங்க, செடி வளருங்க. எதுக்கு? ஒரு மரம் வளர்த்திங்கன்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்குது, ஒளி சேர்க்கை நடத்தி ஆக்சிஜனை வெளியே விடுது. இது எதுக்கு பண்ணுதுன்னா அதனுடைய உணவுக்காக பண்ணுது. ஸோ ஒரு மரமும் வெளியே அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சதுனால கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சி ஆக்சிஜன் வெளியே வருது. ஸோ ரொம்ப நல்ல வேலை யார் பண்ணுறதுன்னா இப்போது அந்த மரங்கள் தான். அதனால தான் மரம் நடுப்போம் என்று ஒரு பெரிய இயக்கம் நடந்து கொண்டே இருக்குது. தாய் பேர் சொல்லி மரம் நடக்கலான்னு நம்ம தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் தாயை நினச்சிங்கன்னா ஒரு மரம் நடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டு தான். நீங்கள் சில பேர் என்ன சொல்கிறாரா, சார் நாங்கள்லாம் வந்து எப்படி சார், நாங்கள்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறோம், அங்கே போய் மரம் நடுன்னா எப்படி சார், வேர் ஆல் வெரி டைட், பட் we do want to contribute, நானும் எதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சில குரூப் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு சின்ன சஜஷன், எப்படியாவது ஒரு சின்ன பாட் வாங்கி ஒரு செடியை வளர்க்கலாம். இல்லை, நான் இப்போல்லாம் ஒரு பாட் இப்போ கிஃப்டாக கூட கொடுக்குறாங்க, அதை வீட்டில் எடுத்தாந்து அந்த ஒரு செடியை வளர்த்தா போதும். ஒரு வராண்டாலேயோ இல்லை எங்கே ஒரு சன்ஷேடு வருதோ அங்கே வச்சிங்கன்னா போதும். ஏன் தெரியுமா, இப்போ உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 8.2 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் இருக்காங்க. இதில் 1% இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை, நான் சொல்கிறது வந்து மரம் நடுறது ரொம்ப நல்லது, முடியாத பட்சத்தில் முடியும்னா ஒரு செடி வளர்க்குறது, ஒரு பாட் வாங்கி உங்கள் கையால் உங்கள் கான்ட்ரிபியூஷன் ஒரு பாட் வளர்த்திங்கன்னா டெஃபினட்டாக திடீர்னு பாருங்களேன், ஒரே நேரத்தில் நிறைய பேர் பாட் வளர்த்தோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய உறிஞ்சப்படும், ஆக்சிஜன் நிறைய வெளியும், நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா காசு, அதாவது ஒரு உடலுக்கு வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது சுவாச மண்டல நோய்கள், லங் ரிலேட்டட் டிசீசஸ். அதுக்கு வந்து ஆக்சிஜன் பத்தாமல் போச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிட்டு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுத்து இப்போது தண்ணியை கொஞ்சமாக யூஸ் பண்ணணும், எனர்ஜியை குறைவாக யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டியை குறைவாக யூஸ் பண்ணணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஏன்னா அந்த வெஹிக்கிளில் தான் 10% to 20% கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது. அதெல்லாம் நம்ம பண்ணிங்கன்னா போதும். எல்லாத்தோட ஃபைனல் மெசேஜ், முடியும்னா இன்னிலேருந்து ஒரு பாட் வாங்கி ஒரு சின்ன செடி வளருங்க, அதுவே நீங்கள் செய்கிற கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதனால் நம்ம இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வராமல் தடுத்து நம்ம சந்ததியை நம்ம வாழ்ந்த மாதிரியே நம்ம வாழணும்னு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம காலத்தில் நம்ம ஜாலியாக இருப்போம், நம்மளுடைய சந்ததிகள் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகிடுவாங்க. வணக்கம்.